பாய்ஸ். பீக்கு, இந்தா உன்னோட செடி. நாளைக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்ல? தேங்க்யூ அப்பா. இந்த செடிக்கு தண்ணி ஊத்தி வை பீக்கு, இல்லனா காஞ்சிரும். இப்பவே ஊத்துறேன். சேட்டி, இது தண்ணிய ஊத்துறதுக்கு சரியா இருக்கும். பபிள்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பாரு டோக்கி, இதுல எவ்வளவு பபிள்ஸ் வர போகுதுன்னு பாரு. பபிள்ஸ் பபிள்ஸ் போடி டோக்கி. பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊத்துறேன் அம்மா. வாவ் டோக்கி, நீ செடிக்கு பூ வச்சிருக்க. வா, இப்ப செடிக்கு பபிள்ஸ் கொடுக்கலாம். டோக்கி பபுள், டோக்கி பபுள். ஸ்கிப்பிங் ரோப். டோக்கி, நீ பபிள்ஸ் விடு, நான் ஸ்கிப்பிங் கயிறு வச்சு அதை உடைக்கிறேன். ஓகே ஓகே. இது உடைஞ்சிருச்சு. இது உடைச்சிட்டேன். இப்போ இதையும் உடைச்சிட்டேன். பீக்கு, செடிக்கு தண்ணி ஊத்துனியா? ஓஹோ டோக்கி, நான் இன்னும் இந்த செடிக்கு தண்ணி ஊத்தவே இல்ல. நீ இரு, நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். பீக்கு, பாரு இந்த செடி காஞ்சு போயிருச்சு. நான் இதோ போய் தண்ணி கொண்டு வந்துட்டேன். பாரு பீக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்தாததுனால செடி வாடி போயிருச்சு பாரு. செடி இப்போ என்ன பண்றது? இப்ப சீக்கிரமா இந்த தண்ணிய செடியில ஊத்து. அப்புறமா செடி கிட்ட சாரி சொல்லு. சாரி செடி, ப்ளீஸ் சரி ஆகிடு. இது சரியாயிடுச்சு. சரி சரி. எப்பவும் வேலைய தள்ளி போடக்கூடாது. அப்புறம் பீக்கு, செடிக்கு எப்ப தண்ணி ஊத்தணும்? தினமும் தினமும் தினமும். மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் எவ்வளவு சூப்பரா இருந்தது இல்ல? இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி மேஜிக்க நம்மளாலயும் பண்ண முடியும். ஆமா, மெஜிஷியன்
மெஜிஷியன் பாஷாவோட மேஜிக் மந்திரத்தை நாம கத்துக்கிட்டோமே, யாரையாவது மறைய வச்சு முயற்சி பண்ணலாமா? ஆனா எப்படி? டோக்கி, நீ எங்க கூட வந்து மேஜிக் ஷோ பண்றியா? மேஜிக். முதல்ல டூக்கிய இந்த போர்வையால மூடலாம். மெஜிஷியனுடைய மேஜிக் மந்திரம் ஞாபகம் இருக்குல்ல? அப்பளம் சப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. பின்னி, நீ தப்பா சொல்ற. அப்பளம் சப்பளம்னு சொல்லணும். இல்ல இல்ல, நான் கவனமா தான் கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான். சரி சரி, சண்டை போடாதீங்க. முதல்ல சப்பளம் அப்பளம் ட்ரை பண்ணலாம், அப்புறம் அப்பளம் சப்பளம். சப்பளம் சப்பளம் அப்பளம் பப்ளாபு இவளை சீக்கிரம் மறைய வை. டோக்கி மறைஞ்சு போயிட்டா. நம்ம மேஜிக் வேலை செய்யுது. இப்ப நானும் மெஜிஷியன் ஆயிட்டேன். மெஜிஷியன் பென்னி. பீக்கு பீக்கு, அம்மா வந்துட்டாங்க. வாங்க, சீக்கிரம் டோக்கிய திரும்ப கொண்டு வரலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி இன்னும் வரல. இன்னும் சத்தமா சொல்லி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. டோக்கி ஏன் திரும்ப வரல? இப்ப கடைசியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பளம் அப்பளம் பப்ளாபு டூக்கி திரும்ப வந்துடு நீ. நான் தான் சொன்னேன்ல, அப்பளம் சப்பளம் தான் சொல்லணும். சப்பளம் அப்பளம் இல்ல. பின்னி, எல்லாமே உன்னோட தப்புதான். அதனால தான் டோக்கி காணாம போயிட்டா. டூக்கி காணாம போயிட்டாளா? ஆனா டூக்கி வந்து இல்லம்மா, நாங்க அப்பளம் சப்பளம் சொல்லவே இல்ல. அப்பளம் சப்பளம். ஆனா நான் கண்டிப்பா கேட்டேன். சப்பளம் அப்பளம் தான் சொல்லணும், டூக்கிய மறைய வைக்க. மறையவா? ஆனா டூக்கி வந்து சாரிமா, நாங்க டோக்கி மேல மேஜிக் வார்த்தைய ட்ரை பண்ணிட்டோம். ஆனா அவ நிஜமாவே காணாம போயிட்டா. இப்ப அவ திரும்ப எப்படி வருவா? இப்படிதான். டூக்கி சாப்பிடவா? ஆனா டோக்கி மறைஞ்சு இல்ல. அவ மறையல. ரொம்ப நேரமா நான் இததான் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ கீழே காணாம போன அவளோட பால தேடிட்டு இருந்தா. காணோ. டோக்கி, இப்ப புரிஞ்சுதா குழந்தைங்களே? அப்பளம் சப்பளம் பப்ளாபு கத்துக்காம பண்ணாதீங்க சூ. அம்மா பியாரி, பீக்குவோட ஸ்கூல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க, புது ஐடி கார்டுக்காக. அப்படியா? அப்ப நம்ம போட்டோ ஸ்டுடியோக்கு தான் போகணும். போட்டோ ஸ்டுடியோ? அது என்னம்மா? போட்டோ? ஆமா பீக்கு டூக்கி, போட்டோ ஸ்டுடியோ. அங்க போட்டோகிராஃபர் இருப்பாரு. உங்க 2 பேரையும் போட்டோ எடுப்பாரு. அத பிரிண்டும் எடுப்பாரு. போங்க, சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. பூங்க பூங்க.
ஹலோ ஆபீசர். ஹலோ ஹலோ அப்பா பியாரி. எங்களுக்கு பீக்கு டூக்கியோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும். பீக்குவுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணுமா? ஸ்கூல் ஐடி கார்டுக்கு தானே? அம்மா, அப்பா, என்னோட போட்டோ அப்படி தெரியுமா? அப்படி இல்ல இல்ல, அப்படியே இருக்காது. ஆனா பீக்கு, உன்னோட போட்டோ நல்லா வரும் இல்லையா சார்? நிச்சயம் வரும். வாங்க ஸ்டுடியோக்குள்ள போகலாம். பீக்கு போட்டோ. ரெடி, ஸ்டடி, ஸ்மைல் ப்ளீஸ். கண்ணை திறந்துட்டு ஸ்மைல் பண்ணு பீக்கு. பீக்கு, கேமராவை பாரு ப்ளீஸ். இந்த போட்டோ எந்த குழந்தையா வேணாலும் இருக்கலாம். சரி பீக்கு, இன்னொரு முறை ட்ரை பண்ணலாமா? பீக்கு, ஸ்மைல் பண்ண மறக்காத. இல்ல பீக்கு, விஷமம் பண்ணாத. ஒழுங்கா ஸ்மைல் பண்ணு. பீக்கு ஸ்மைல். சூப்பர் பீக்கு. அப்பா பியாரி, இவ்வளவு அழகான ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்தாகணும் இல்ல? என்ன சொல்றீங்க? ஃபேமிலி போட்டோவா? அம்மா பியாரி, பீக்கு டூக்கி, நாம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும். கண்டிப்பா போலாம். நீங்க எங்களை மலைக்கு மேல கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா ஐஸ பார்க்கணும்னு ஆசை. என்ன சாய்ஸ் அம்மா பியாரி? மலையா? ஐஸ். என்கிட்ட ஐஸ் நிரம்பி இருக்கிற மலைக்கு மேல போற எல்லா பொருட்களுமே இங்க இருக்கு. வாங்க. ரெடி, ஸ்டடி, சொல்லுங்க சீஸ். அருமை. என்ன பெர்ஃபெக்ட் ஸ்மைல் உங்களோடதே. கடைசியில பீக்கு சிரிச்சிட்டான். ஐஸ் மலையில சந்தோஷத்தை கொடுத்துட்டான். ஆமா, அழகான குழந்தைங்களுக்கு அழகான பலூன்கள். பல்லு பல்லு. கவனமா, விட்டீங்கன்னா பறந்து போயிடும். பலு பற பற பற. பறக்கிற பலூன். பல்லு. ஓகே ஓகே, அழாத டோக்கி. இந்தா, நீ பிடிச்சுக்கோ.
டூக்கி. டூக்கி, நான் டைட்டா புடிச்சுக்கோன்னு சொன்னேன்ல. பாலு. என்ன நடக்குது பீக்கு? மா, பாருங்க, டூக்கி எல்லா பலூனையும் பறக்க விட்டுட்டா. ஓ ஓ. பாப்பா பியாரி, உங்களால பலூனை கீழே இறக்க முடியுமா? இது எனக்கு ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. மேல மேல இன்னும் கொஞ்சம் மேல, அவ்வளவுதான். எட்டலையே. அ, 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 ம். ஓஹோ, காற்று ராணி பலூனை இன்னும் மேல கொண்டு போயிடுச்சு. ஓகே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம பறக்கிற ஒரு பலூனை செய்யலாம். அது எப்படிமா? நாம செய்ய போறோம் சூடான காற்று பலூன். வாவ், சூப்பரான ஐடியா. வாங்க செய்யலாம். பாப்பா பியாரி, நீங்க வளைஞ்ச பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வரீங்களா? நான் துணி எடுத்துக்கிட்டு வரேன். ம்ஹும். பீக்கு டூக்கி, வீட்டுக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் மூங்கிலும் கயிறையும் கொண்டு வாங்க. ஆ. இப்போ நாங்க பறக்க தயாரா இருக்கோம். நாம பறக்கலாமா? பற பற பற. பாப்பா பியாரி, நீங்க கொஞ்சம் நெருப்புக்கு ஏற்பாடு செய்யுங்க. ஆ. நான் இதோ போயிட்டு இதோ வந்துடுறேன். ஆ. அப்போ குழந்தைங்களே, பறக்க தயாரா? ஆ. ஆ. ஓ. நாம பலூன்ல பறக்கிறோம். டூக்கி பாற, பீக்கு பாற. காற்று ராணியே வா, எங்களை மேலே கொண்டு வா, அழகான பலூனை தூரமா பறக்க வைக்க வா.